நம்ம முத்து பார்த்துட்டிங்கன்னா, சிந்தாமணி வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு போலான்னு முடிவு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் கச்சிதமா பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க கிளம்பி போற நேரத்தில சிந்தாமணி போய் பார்த்தீங்கன்னா, பார்வதி கூட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வெளியே போனத பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா, உடனே டக்குன்னு வீட்டுக்கு வந்து, "நாங்க வருமான வரி சோதனையத்திலேருந்து வரோம். நாங்க இந்த வீட்ட சோதனை பண்ணி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோனையும் மிரட்டி வாங்கி வச்சுட்டு, வீட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. இதில கடையில தான் பார்த்தீங்கன்னா, மீனாவோட பணம் எந்த பையில இருந்துச்சுன்ற விஷயத்த முத்து எல்லார்கிட்டயுமே சொன்னதுனால, எல்லாருமே வந்து அந்த காசு இருக்கா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் முத்து கையிலே கடைசியில் அந்த காசு மாட்டியுது. இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்த ஸ்ருதிக்கிட்டயுமே சொல்ல, காசு கிடச்சிச்சுல அப்போ நம்ம கிளம்பிடலாம் உடனே, வீணா இது மேலே இந்த பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது காசு கிடச்சிச்சு ஆனால் அதுக்கான வாக்குமூலம் வேணும்ல, இவங்க ஆளுக்கிட்டே வச்சு அதுக்கான வாக்குமூலத்தை வாங்கிடலாம் அப்படின்னு முத்து ஐடியா கொடுக்கு. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா வருமான வரி அதிகாரி மாதிரி பேச, உடனே முத்துவுமே பார்த்தீங்கன்னா இந்த காசு கணக்கிலே வரல, ஒழுங்கு மரியாதை சொல்லுங்கள், இது யாரோட பணம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அதை கண்டுபிடிக்கோசம் தான் வந்திருக்கோம், ஒழுங்கு மரியாதை நீங்களா உண்மையை ஒத்துனீங்களா தண்டனை குறைவு, இல்லைனா நாங்களாக கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு முட்டி முட்டி தட்டி 6 மாதம் உள்ளே தள்ளுருவோம் அப்படின்ற மாதிரி முத்து பார்த்திங்கன்னா மிரட்ட, உடனே அவங்க ஆளுங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா ஸ்ருதி கச்சிதமாக வந்து வீடியோ எடுத்துறதுனால எல்லாருமே வந்துட்டு என்னடா பண்ணுறது, இவங்க வீடியோ வேறு எடுத்துட்டாங்களே, அக்கா வந்தால் நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பயந்து முழுக்க, சரி நாங்கள் இப்போ இந்த காசை எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் திருப்பி வருவோம், நீங்கள் எப்போ கூட்டாலும் விசாரணைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு முத்து பார்த்திங்கன்னா வெளியேற டைமில் தான் பார்த்திங்கன்னா சிந்தாமணியும் கரெக்டாக உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இங்கே நின்றுட்டு இருக்குங்க, என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சிந்தாமணி அவங்க ஆளுங்களை பார்த்து கேட்க, அக்கா இப்போ தாங்க ஒரு நேரத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்துட்டு நம்ம வீட்டெல்லாம் சோதனை பண்ணி காசை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்கக்கா, அது யாரோட காசுன்ற உண்மையை கூட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சிந்தாமணி பார்த்திங்கன்னா செம கோவமாயிடுறாங்க. ஏன்டா யாரும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தால் உடனே நம்பிடுறதா, முட்டா பசங்களா, யாருன்னே தெரியாமல் எப்பட்றா விட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா மீனா கால் பண்ணுறாங்க. இதை பார்த்து சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இவ எதுக்கு இப்போ கால் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ண, மீனா பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் வருமான வரி சோதனை நடந்திருக்குமே, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்க, அதை பண்ணதே எங்கள் ஆளுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீ தான் உங்கள் ஆளுகளை விட்டு எங்கள் வீட்டிலேருந்து காசை திருட்டு போக வந்துருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கோவமாக சொல்ல, ரொம்பவே ஆடாதீங்க சிந்தாமணி, என்கிட்டேருந்து காசை பறித்தது நீங்கள் தானே, அதுவும் இல்லாத இந்த ஆர்டரை பறிக்கிறதுக்கோசம் என்னை கீழே தள்ளி விட்டு எனக்கு அடிபடுற லெவலுக்கு வந்துட்டிங்கல்ல, உங்களை நான் எப்படி சும்மா விடுறது, எங்கள் வீட்டுக்காரரு அதனால தான் வந்து கச்சிதமாக பிளான் போட்டு உங்ககிட்டேருந்து என் காசை அடிச்சிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் ஊராமுட்டார் காசை ஒன்றும் தரல, ஏன் பணத்தை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது, இதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சவாலை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.